தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க டெல்லியிலிருந்து பாஸ்டர் சாலமோன் கிங்ஸ் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதுல பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் டெல்லியில் கரோல்பாக் என்கிற இடத்துல, அது டெல்லியிலேயே முக்கியமான இடங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களில் அது ஒன்று, நெருக்கடியான இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அந்த பகுதியில் சில ஆயிரங்களை கொண்ட ஒரு அருமையான ஒரு சபையை கட்டி எழுப்பி அங்கே ஊழியம் செய்து வருகிறார்கள். மிகுந்த சவால்களுக்கு இடையில் வைராக்கியமாக ஆண்டவர் இயேசுதான் தேவன்கிறதை நிரூபித்து காட்டணுங்கிற அந்த வைராக்கியத்தோடு அங்கு சபை ஊழியம் செய்து வருகிறார்கள். அதோடு கூட அந்த டெல்லி மாநிலத்தில் உள்ளதான அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளுக்கு இருக்கிற அந்த தலைவர்கள் குழுவில் அவர்களும் அந்த நிர்வாக குழுவில் இருந்து ஊழியம் செய்கிறாங்க. நார்த் இந்தியா முழுவதும் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளுக்கு இருக்கிற நிர்வாக குழுவிலும் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். அதோடு என்னோடு கூட மிஷன் பணியில், அகில இந்திய மிஷன் டிபார்ட்மெண்ட்லையும் அவர்கள் ஒரு லீடராக இருந்து அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். அந்த AGNIக்கு மிஷன் டைரக்டராக இருக்கிறாங்க, நார்த் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளுக்கு. அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கிற அந்த மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவர்களும் ஒரு லீடராக இருந்து அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தேவனுடைய ஊழியர், ஆண்டவருக்காக சாதிக்கணுங்கிற துடிப்புடையவர், நல்ல ஜெப தரிசனம் உடையவர், ஆத்தும பாரம் கொண்டவர், பிற சபைகளையும் ஊழியக்காரர்களையும் வாலிபர்களையும் உற்சாகப்படுத்தி நடத்தக்கூடியவர். இந்த நாளில் அவர்கள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட பொழுது அழைத்தேன். அவர்கள் சந்தோஷமாய் நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் பாஸ்டர் அவர்களுடைய கரங்களில் கொடுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி பாஸ்டர் சாலமோன் கிங்ஸ் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர், ஒரு அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரன், அவர்கள் இந்த நாளில் வந்தது சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். நாங்கள் டெல்லி பட்டணத்தில் கரோல்பாக் என்கிற இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக ஞாபகம் வரும்போது ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சுருக்கமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லி, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், அதையும் உங்களுக்கு நான் சொல்லி, மிஷனரி ஊழியத்தில் ஆத்தும ஆதாயம் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நாம் வாழுகிற இந்த உலகம், இந்த சூழ்நிலை, இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் எங்கு பார்த்தாலும் யுத்த சத்தம் கேட்கிறது. உக்ரைன் ரஷ்யா யுத்தம் வருடம் முடிந்து இன்னொரு வருடம் ஆரம்பித்து விட்டது, யுத்தம் நடக்கிறது. இஸ்ரேல் தேசம் ஹமாஸ் அமைப்பினரை 3 நாளைக்குள் முடித்து விடுவார்கள் என்று சொல்லி பார்த்தால் மாதக்கணக்காய் ஆகிவிட்டது. அங்கு ஒரு யுத்தம். நம்மை சுற்றி இருக்கிற சம்பவங்களை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்ரீலங்கா கொஞ்ச நாளைக்கு முன்பதாக மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான், இப்பொழுது அதைத் தொடர்ந்து பங்களாதேஷ். நம்முடைய தேசத்தில் என்றைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. எங்கு பார்த்தாலும் ஒரு நெருக்கடி. தேசத்தில் கொள்ளை நோய், பஞ்சம், பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு தான் நடக்கிறதா, இதற்கு முன்னால் இப்படி இருந்திருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டால், அந்த காலத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னாலேயே இது நடந்திருக்கிறது. நீங்கள் வாசிக்க வேண்டாம், வேதாமத்தை திருப்ப வேண்டாம், நான் சொல்லுகிறதை மாத்திரம் கவனித்தால் போதும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை நான் வாசித்து பார்த்தால் நீங்கள் அங்கே நடந்த அந்த சம்பவத்தை பார்க்க முடியும். சமாரியாவில் பஞ்சம் மிகவும் கொடியதாக இருந்தது. அந்த பஞ்சத்தினால ஒரு கழுதை தலையை சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு பஞ்சம் கொடிதாக இருந்தது. கவனிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, கழுத தலையை தான் சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, பெற்றெடுத்த பிள்ளையே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு அன்னைக்கு நிலைமை மோசமாக இருந்திருக்குது. எல்லா காலகட்டத்திலும் சூழ்நிலைகள் மோசமாக இருந்திருக்குது, கஷ்டமாக தான் இருந்திருக்குது. அப்போ அந்த கஷ்டப்பட்ட அந்த கஷ்ட காலத்தில் குஷ்டரோகிகள் 4 பேர்
அவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியில் உக்காந்துருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வெளியில் உக்காந்துருக்கிற அவர்கள் ஒரு நெருக்கடியான நிலைமை, அந்த நெருக்கடியான நிலைமையை நான் ஒரு நாள் ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கும்போது they were desperate அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னால் Israelites were under desperate time. அதனுடைய அர்த்தம் இப்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அவநம்பிக்கை அல்லது ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன விரக்தி அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதபடி சீரிய இராணுவம் பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிறார்கள். உள்ள யாரும் ட்ரேடிங் நடக்காது, உள்ள பால் கொண்டு வர முடியாது, உள்ள காய்கறி கொண்டு வர முடியாது. இந்த பட்டணத்தில் இருந்ததை தான் எடுத்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு எல்லாம் தீந்து தான் இப்படி கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், இஸ்ரேலைட்ஸ் வேர் அண்டர் டெஸ்பரேட் டைம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள். அந்த விரக்தியின் உச்சக்கட்டம் அல்லது டெஸ்பரேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்பன் டிக்ஷனரியில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், the desperate as someone who wants something so badly they will go to extreme lengths to get it. அதனுடைய அர்த்தம் என்ன, ஒருவருக்கு ஏதோ ஒன்று மிகவும் தேவைப்படுகிறது, மிகவும் ஆசையா இருக்கிறது, அல்லது மிகவும் தேவையான ஒரு காரியம் என்றால் அந்த தேவையான காரியத்தை அடைவதற்கு அவர்கள் எந்த கடைசி எல்லை வரைக்கும் கூட அவர்கள் செல்வார்களாம். அதான் அதனுடைய அர்த்தம். இந்த டெஸ்பரேட், எதை வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அப்போ அந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இன்றைக்கு பாருங்க, இந்த 4 குஷ்டரோகிகளுக்கும் பட்டணத்துக்கு வெளியில், அன்னைக்கு குஷ்டரோகியா இருந்தால் பட்டணத்தில் எல்லாரோடையும் வாழ முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சாப்பாடு இல்லை, சாப்பிடணும். அப்போ சாப்பிடணுங்கிறதுனால, அதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன், சாப்பாடு இல்லாதனால they were desperate to eat something அப்படி எடுத்துக்கொள்ளும். எதையாவது சாப்பிடணும். பட்டணத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு கழுத தலை கிடைக்குது, மனுஷனை சமைச்சு சாப்பிட்றான். அன்னைக்கு அந்த நிலைமை, மனுஷனை சமைச்சு சாப்பிட்றான். ஆனால் அந்த குஷ்டரோகிக்கு அது கூட இல்லை, சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க அந்த டெஸ்பரேட்டில் இருக்கிறாங்க பாருங்க, அந்த விரக்தியில் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அதை ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இஃப் சம்ஒன் இஸ் டெஸ்பரேட், த டெஸ்பரேட் டிரைவ்ஸ் டுவர்ட்ஸ் ரிஸ்க் ஆக்ஷன். அதாவது ஒரு மனுஷன் மிகவும் விரக்தியில தேவையோடு இருந்தா அது அவனை ரிஸ்க் எடுக்க வைக்குமா, என்ன வேணாலும் செய்ய வச்சிருமா. பயங்கரமான ஒரு தேவை. இந்த வாலிப பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, வாலிப பசங்களை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒன்று அடையணும்னு நினைச்சா எதை வேணாலும் செய்வானுங்க. ஒரு சகோதரர் என்கிட்ட சொல்லிட்டு வந்தார், பாஸ்டர் ஊரில் சரியில்லைன்னு சொல்லி அவனை கஷ்டப்பட்டு இங்கிருந்து வேற நாடு, அவங்க அம்மா அப்பா வேற நாட்டுக்கு கடத்தி, நம்ம நாட்டில் இல்லைங்க இது நடந்த சம்பவம், அருப்புக்கோட்டை தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள பையன் ஊரில் சரியா இல்லைன்னு சொல்லி அவனை இங்கிருந்து நாடு கடத்தி விசா எடுத்து, அவனுக்கே தெரியாமல் பாஸ்போர்ட் எடுத்து, அவனை கூட்டு போய் தான் பாஸ்போர்ட் எடுத்திருப்பாங்க. ஆனால் எதுக்கு என்னையாதுன்னு சொல்லாமல் விசாவை வர வச்சு, விசா வந்து இவன் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன், வேலையெல்லாம் பிடிச்சி இன்னொரு நாட்டில் ஃப்ளைட்டை ஏற்றி விட்டு வேலையில் கொண்டு சேர்த்து விட்டா 3வது நாள் இங்கே வந்து நிற்கிறான். அவங்க அம்மா அப்பாக்கா தெரியல. 3வது நாள் அவன் வந்து இறங்கி வீட்டில் ராத்திரி வந்து கதவை தட்டினா அவன் வந்து நிற்கிறத பார்த்தா அவங்க அப்பா அவங்க அம்மா கதவை திறந்து பேயின்னு கத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவன் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டானே, இவன் எப்படி அங்கே வந்தான் அப்படின்னா, அப்புறம் பேயெல்லாம் இல்லை நான் தான் அப்படின்னு சொன்ன பிறகு, நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னா, என்னாலெல்லாம் அங்கே இருக்க முடியாது. ஏன்டா அங்கே இருக்க முடியாது அப்படின்னா, வயசு எத்தனை தெரியுமா? 20 வயசு தான். 20 வயசு பையன். அவன் சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வை. அவனுக்கு அவ்வளோ பெரிய விரக்தி.
அவ்வளவு பெரிய டெஸ்பரேட்டா இருந்திருக்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம அவளை அடைஞ்சா அவளைத்தான் அடையணுங்கிறதுக்கு வெளிநாட்டு பிரயாணத்தை கூட எல்லாத்தையும் விட்டுவிட்டு 3ஆம் நாள்ல ஓடி வந்திருக்கான்னா பாத்துக்கங்க. இங்க 4 குஷ்டரோகியும் இவங்க சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அதுக்கு கடைசியில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, அதை மட்டும் நான் விட்டுறேன், சரியா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். இவனுக்கு இருக்கிற பசி, இவனுக்கு இருக்கிற ஆர்வம், இவனுக்கு இருக்கிற விரக்தி, முடிவெடுக்கிறான். இங்க இருந்தாலும் சாவோம், பட்டணத்துக்கு போனாலும் சாவோம், பேசாம எனிமி. அது ஆங்கிலத்தில் ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, லெட்ஸ் கோ டு எனிமிஸ் கேம்ப். சீரியர் பட்டாளத்துக்குள்ள போ, அவன் உயிரோட வச்சா இருப்போம், செத்தா சாகடிச்சா செத்துடுவோம் அப்படின்ட்டு அந்த விரக்தியின் உச்சக்கட்டத்தில் போறான். சோ முதலாவது நான் என்ன சொன்னேன், ஒரு மனுஷன் விரக்தி அல்லது அவநம்பிக்கையான சூழ்நிலை மிகப்பெரிய தேவையா இருந்தால் அது அவனை ரிஸ்க் எடுக்க வைக்கும். கவனிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்ப 2வது காரியம் என்ன அப்படின்னா, இப்படி ரிஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக he will find treasure. யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பொக்கிஷத்தை கண்டுபிடிப்பார்கள். நான் வாசிச்ச அந்த வசனத்துல கடைசியில் என்ன எழுதியிருந்துச்சு, ஒருவரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவனுக்கு டெஸ்பரேட், இவனுக்கு பயங்கரமான தேவை, பயங்கரமான ஆவல். இந்த ஆவல்ல இவன் அங்க போறான், ரிஸ்க் எடுத்து அங்க போறான், பொக்கிஷத்தை கண்டுபிடித்தான். கவனிக்கிறவர்கள் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொக்கிஷம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? தங்கம், வெள்ளி, வீடு, காரு. பைபிள்ல ஒரு வசனத்தை இப்ப எல்லாரும் உங்க கையில வேதத்தை வச்சிருந்தா திறந்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். 20வது வசனம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் திருடிடுவான், எடுத்துடுவான், விடமாட்டான். நான் ஒரு முறை மலேசியா தேசத்துக்கு போயிருந்தேன். நம்ம ஊர்லயும் அப்படித்தான். ரீசெண்டா ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். பெட்டியில் அந்த ஐயாவை படுக்க வச்சிருக்கிறான். நல்ல அழகான புது கோட்டு சூட்டு போட்டிருக்கிறாரு. ஒரு பாட்டி நின்று சொல்லுது, அது மண்ணுக்குள்ள இத்து கரையான் தின்னு போயிடுறோம், யா அதுக்கு எதுக்கு புதுசா கோட்டு சூட்டு போட்டிருக்க, அதை கழட்டிட்டு ஒரு வேட்டி சட்டையை கட்டி விடு அப்படின்ட்டு. ஒரு கோட்டு சூட்டை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறதெல்லாம் கழட்டி உருகி ஒண்ணு இல்லாம தான் கடைசியா படிச்ச படிப்பு எடுத்துருவாங்க. சர்டிபிகேட் யாராவது போட்டு அனுப்புவாங்களா? யாரும் அனுப்ப போறதில்லை. யாராவது பணத்தை, நீ ஐயா ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிற, அத்தனையும் கட்டுக்கட்டா உள்ள வச்சு அனுப்புவாங்களா? கல்யாண வெட்டிங் ரிங்கை கூட கழட்டிட்டு தான் அனுப்பி விடுவாங்க. போயா ஒன்றும் இல்லாமல் வந்த ஒன்றும் இல்லாமல் போ. நம்ம நாட்டில் தான் அப்படின்னு பார்த்தா, நான் மலேசியா தேசத்துக்கு போயிருக்கும்போது அங்கே எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல வசதி படைத்தவர். அவருடைய தகப்பனார் அந்த தேசத்தினுடைய ஹெல்த் மினிஸ்டர், என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர். இப்போ ஒரு நாள் சொன்னார், நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது சொன்னார், பாஸ்டர் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, சின்ன வயசு, நான் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் போகிறேன், நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டார். கவனிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன், சரி வரலாமே அப்படின்னு சொல்லி. எனக்கும் ஆசை, நமக்கு எப்படி இந்த ஃபியூனரல் சர்வீஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு விருப்பம். போயிட்டேன். அங்கே போனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி போனால் BMW கார் 2-3 நிற்குது. நல்லா
பல பழனி புது கார் அப்படி வசதியாக நிற்கிது. நான் நினச்சேன் ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். வீட்டுக்குள்ளே போனால் அங்கே பெட்டியை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அப்போ தான் வாழ்க்கையிலே நான் முதல் முறை பார்த்தேன், இறந்து போனவங்கள பியூட்டி பார்லரில் கொண்டு போய் டெக்கரேட் பண்ணி வைப்பாங்களாம். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி பார்க்குறதுக்கு. கேட்டேன், அப்போ சொன்னாங்க இது பியூட்டி பார்லர் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கு. நான் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க பாடி இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா. பாடியை பியூட்டி பார்லரில் கொண்டு போய் அழகுபடுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நின்று யோசித்தேன், நம்ம ஒரு ஆட்களை உயிரோடு இருக்கும்போது பியூட்டி பார்லர் கொண்டு போனால் செத்தவ மாதிரி திருப்பி வர்றான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விட்டுருவோம். அப்போ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஹாலில் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. ஒரு பின் விழுந்தா சத்தம் கேட்குங்க, அவ்வளோ அமைதியாக எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அழுக வந்தால் கூட ஒருத்தர் கூட அந்த சத்தம் கூட கேட்கறது இல்லை. அப்படியே வந்தாலும் லேசாக அது அந்த மேக்கப் கலையாமல் லேசாக அப்படி தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். நான் அப்படியே யோசித்து பார்த்தேன், மதுரையில் யாராவது செத்தா என்ன நடக்கும்ன்ட்டு. தார தம்பட்டை போட்டு அடிச்சு, அதுல வேற இப்ப நடக்குதா நம்ம தெரியல, வாடகைக்கு சில அம்மாங்களை கூப்பிட்டு வந்து, அந்த அம்மாக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இருக்காது, அது என்ன பத்த ராசான்னு கூப்பிட்டு, இவன் இந்த அம்மாக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இது நம்ம ஊரு. எனக்கு ஆச்சரியம். நானும் அவர் பின்னாடி அப்படியே மெதுவா நடந்து போனேன். கிட்ட போய் அந்த பெட்டி பக்கத்தில் போனா எனக்கு ஒரு ஆச்சரியம். அழகா ஒரு இது பேப்பர்ல ஒரு கார் செஞ்சு அவர் தலைக்கு பக்கத்தில் வச்சிருக்கு. அதுல வேற பின்னாடி BMW எழுதியிருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே கியூரியாசிட்டி. என் ஃப்ரெண்டை கேட்டேன், இது என்னது, எதுக்கு இந்த BMW பேப்பர்ல செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னா அவர் சொன்னார், பாஸ்டர் இங்க பேசக்கூடாது, அமைதி அமைதினார். நான் சொன்னேன், நான் இந்தியாக்காரன், இந்த மாதிரி ஏதாவது புதுசாக பார்த்தா அது தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா ஏமண்டை வெடிச்சிடும், அடுத்த ஃபியூனரல் நமக்கு தான் நடத்தணும். உண்மையா இல்லையா? நம்ம ஊர் பழக்கம் தானே அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, இறந்து போனவருக்கு BMW கார்னா ரொம்ப பிடிக்கும். சீனர்களுடைய நம்பிக்கை, எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை நாங்கள் செஞ்சு அவரை புதைக்கும் போது கூட அனுப்புவோம், பரலோகத்தில் அது கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு கடுப்பாயிடுச்சு. அதுக்கு எதுக்கு பேப்பரில் அனுப்பணும், வெளியில் 2-3 நிற்குதுல, அதில் ஒன்றில் உள்ள இவரை வச்சு அப்படியே போடான்னு அனுப்பி விட வேண்டியதானே. அதை செய்ய மாட்டாங்களாம். கடைசி காலத்தில் எதைத்தான் அனுப்புவானா, பேப்பரில் தான் அனுப்புவானா. அப்போ இந்த வசனமும் அதுவும் கம்பேர் பண்ணால் சரியா இருக்குதுல்ல. என்ன இருக்குது, இந்த பொக்கிஷத்தை இங்க சேர்த்து வச்சா நீயும் அனுபவிக்க முடியாது, உனக்கு கொடுக்கவும் மாட்டான், எல்லாம் உருவி எடுத்துருவான். அப்போ பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கணும், பரலோகத்துல. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. பரலோகத்துல என்ன பொக்கிஷத்தை கொண்டு போக முடியும்? தங்கத்தை கொண்டு போக முடியுமா, காரை கொண்டு போக முடியுமா, வீட்டை கொண்டு போக முடியுமா? கொண்டு போகிற ஒரே பொக்கிஷம் ஆத்மா என்கிற பொக்கிஷம். புரிந்து கொண்டவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள் பார்க்கலாம். ஆத்மா என்கிற பொக்கிஷத்தை தவிர வேற எந்த பொக்கிஷத்தையும் கொண்டு போக முடியாது. இந்த பொக்கிஷத்தை கொண்டு போவதற்கு தான் சிலர் தன்னுடைய வாழ்க்கையில பேராவல், அந்த 4 குஷ்டரோகி சாப்பாட்டுக்காக அவனுக்கு டெஸ்பரேட்டா இருந்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அதுபோல இந்த ஆத்மாக்களுக்காக சீகன் பால்னு ஒருத்தர் 365 வருஷத்துக்கு முன்பதாக தரங்கம்பாடிங்கிற இடத்துக்கு வந்து தன்னுடைய விரல்லையே கீழே சீஷோர்ல, கடல் கரையில மணல்ல எழுதி படிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தமிழ் மொழியில வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்து முதல் முறை இந்திய தேசத்துல பிரிண்ட் ஆன புக் நீங்களும் நானும் கையில வச்சிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அத புக்கை அச்சடிச்ச பின்பு இப்படி கையில தூக்கி பிடிச்சிட்டு சொன்னாராம், இந்தியாவில் இருக்கிற தங்கங்களை காட்டிலும் விலையேற பெற்ற தங்கம் என் கையில் இருக்கிறது என்று சொல்லி.
அவருடைய வாழ்க்கையில ரொம்ப காலம் அவர் உயிரோட வாழல. ஆனா உங்கள் கையிலையும் என் கையிலையும் தவழுகிற அருமையான ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வேத புஸ்தகத்தை படித்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எந்த மனுஷன்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, சீகன் பால் பேர்ல கிரெடிட் ஏறிட்டே இருக்குது பரலோகத்துல. அவர் பேர்ல ஆத்துமாக்களின் எண்ணிக்கை ஏறிட்டே இருக்குது. ஆமென் சொல்றவங்க எல்லாம் நல்ல ஒரு சத்தமா ஆமென் சொல்லாம. வில்லியம் கேரின்னு ஒருத்தர், அவர் பாருங்க, கல்கத்தா பக்கத்தில் 13 மொழிகள்ல பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அவரை நினைச்ச பொறாம ஒரு பக்கம் எப்படிதான் பண்ணாரு. ஏன்னா நமக்கு எங்க சர்ச்சில் 5 லாங்குவேஜில் சர்வீஸ் நடக்குது. எனக்கு தமிழ் தவிர கன்னியாகுமரி தமிழ், நீங்க சங்கத்தமிழ் வளர்த்த இடத்துல இருக்கிற ஆட்கள். கன்னியாகுமரி தமிழ் மலையாளத்திலையும் சேராது, தமிழ்லையும் சேராது சில நேரத்தில். அப்போ அதுவும் சரி உருப்படி இல்லைன்னு விட்டுருங்க. இங்கிலீஷ் நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்க, கொன்னு புதைச்சி அதுவா 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி வந்தாதான் உண்டு. ஆனால் அதை வச்சு நான் ஒரு பல நாடுகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். அது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஹிந்தி இருக்குது பாருங்க, ஐயோ சுட்டு போட்டாலும் வராது நமக்கு. அந்த ஹிந்தியில வேற அந்த ப்ரொனன்சியேஷன் இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய தொந்தரவு. ஒரு நமக்கு இக் பிளஸ் ஆ கா, அந்த ஒரு காதான் அவனுக்கு காங்கிறான் காங்கிறான் காங்கிறான். எங்க போய் நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நமக்கு எல்லாம் ஒரே காதான். பாட்டு பாடலாம் வாங்க, ஆராதனையில பாட்டு பாடலாம் வாங்க அப்படின்னா, நான் ரொம்ப நாளா கானா காய்ங்கன்னா புதுசா வர்றவங்க எங்கடா சாப்பாடுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். சாப்பாட்டுக்கு கானா, பாடுறது கானாவான். நமக்கு எங்க காலம் வராது. இந்த ஹிந்தியில் இந்த ப்ரொனன்சியேஷன் சரியா புரியாம ஒரு வாட்டி ஆட்டோல போனேன். அவன் 35 ரூபான்னு சொன்னான். 35 ரூபாய்க்கு 35. நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு 45 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 45 ரூபா கொடுத்தேன். யாராவது அப்படி உண்டுமா யோசித்து பாருங்க. ஆரம்ப காலத்தில் கத்திரிக்காய்க்கு பேங்கன், இப்பவும் சரியா சொல்ல ட்ரை பண்றேன், பேங்கன். நான் அதை சரியா சொல்லாம பெஹன்ட்ட போய் பெஹன் கொடு அப்படின்னு கேட்டா தங்கச்சியை கொடுன்னு அர்த்தம். விடுவானா? இந்த ப்ரொனன்சியேஷன்ல இருக்கிற பிரச்சனையை பாருங்க. சரி, இதுதான் நான் போய் அங்க 24 வருஷம் ஆகிப்போச்சு, அந்த 26 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ இங்க சபை ஆரம்பிச்சு 24 வருஷம் ஆயிடுச்சு. அப்பதான் அப்படின்னா, இப்பவும் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணும்போது நானும் வல்லமையா பிரசங்கம் பண்றேன். வட்டிக்கு கொடுப்பதும் தப்பு, வட்டிக்கு வாங்குறதும் தப்புன்னு பயங்கரமா பிரசங்கம் பண்றேன். எல்லாம் குபுக்குன்னு சிரிக்கிறாங்க. என் பொண்ணு முன்னாடி உட்காந்து தலையில் அடிக்கிறா. என்னடா அப்படின்னு அப்புறமா கேட்டா, நான் பியாஜ் தேனா லேனா கலத்துன்னு சொல்றதுக்கு பதில் பியாஜ் தேனா லேனா கலத்துன்ட்டேன். அப்படின்னா வெங்காயம் வாங்குறதும் தப்பு, வெங்காயம் கொடுக்கறதும் தப்பு. இப்ப வில்லியம் கேரியை யோசித்து பாருங்க. 13 லாங்குவேஜில் இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் எப்படி கத்துக்கிட்டு எப்படி மொழிபெயர்த்தாரோ, அவர் இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு ஒரு லாங்குவேஜிலேயே இலக்கணத்தில் நம்ம சொல்லவே வேண்டாம். நான் விசுவாசிக்கிறேன், இவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு டெஸ்பரேட் இருந்துச்சு, ஒரு ஆவல் இருந்துச்சு. என்ன ஆவல் தெரியுமா? ஒரு ஆத்மாவாகிலும் சந்திக்க வேண்டும். ஒரு ஆத்மாவாகிலும் சந்தித்து பரலோகத்துல பொக்கிஷத்தை கொண்டு போய் வைக்கணும். இந்த பூமியில நாம் பொக்கிஷத்தை வைக்க கூடாது, பரலோகத்துல பொக்கிஷத்தை வைக்கணும். நான் விசுவாசிக்கிறேன் 13 லாங்குவேஜ்ல இன்னைக்கு வேதாகமத்தை படித்து பரலோகத்துக்கு சொந்தமாய் மாறுகிற ஆத்மாக்கள் ஒவ்வொன்றும் ரட்சிக்கப்படும் போது வில்லியம் கேரி பேர்ல கிரெடிட் ஏறிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் நமக்கு என்ன விரக்தி, நமக்கு என்ன ஆவல், நமக்கு என்ன வாஞ்ச, எப்படி ஆகிலும் இதை அடைய வேண்டும், இந்த வேலைக்கு நான் போயே ஆகணும், இல்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்ல இந்த பையனை கல்யாணம் பண்ணி ஆகணும், இந்த வீட்டை வாங்கி ஆகணும், இந்த காரை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஆவலா? இல்ல,
பரலோகத்தில் ஒரு ஆத்மாவாகிலும் கொண்டு போய் நான் சேர்த்து விட வேண்டும் என்கிற வாஞ்சையா? இந்த உலகத்தில் இருக்கிற பதவியானாலும் சரி, பொருளானாலும் சரி, பணமானாலும் சரி, எதையும் நாம் கொண்டு போக முடியாது. Even you cannot take your title with you. எல்லாம் போயிடும். கோவிட் வந்துச்சு பாத்தீங்களா? இந்த கோவிட் நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கோவிட் வந்தப்ப 2020 வருஷம் திடீர்னு உலகமே முடங்கி போச்சு இல்ல? எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. உலகமே முடங்கி போச்சு, எல்லாம் ஸ்தம்பிச்சு அப்படி இருக்குது. அப்புறம் முதல் வேவ் கொஞ்சம் குறைஞ்சு அப்படியே நார்மல் ஆகும்போது கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆனாங்கல்ல, எல்லாம் அப்படி போகும்போது திடீர்னு செகண்ட் வேவ் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த செகண்ட் வேவ் வந்த நாட்கள்ல நானும் கொரோனால மாட்டிக்கிட்டேன். எனக்கு கொரோனா வந்துருச்சு. முந்தின நாள் உடம்பெல்லாம் பயங்கர வலி. விவரம் தெரியாம என் பொண்ணை தலையமுக்க சொன்ன, என் பையனை காலமுக்க சொல்லி எல்லாரும் மொத்த குடும்பமும் எனக்கு சேவை செஞ்சு எனக்கு இருந்ததை எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். யான்பட்ட இன்பம் பெருகை வையகம். என் குடும்பத்துக்கே கொரோனா பாசிட்டிவ் குடும்பமாக ஆயிட்டோம். அடுத்த நாள் எங்க அம்மா ரொம்ப முடியாம ஆகி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்குது. எனக்கு 3வது நாள் இந்த இதெல்லாம் ஆக்சிஜன் லெவல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. எங்க சபையில் சில முக்கியமான நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டுக்கு ட்ரை பண்ணா கிடைக்கலங்க. அந்த நாட்களில் நீங்க டிவி பார்த்துருப்பீங்க. டெல்லியில் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு ஆம்புலன்ஸ் லைனா நிற்குது. ஆக்சிஜன் வாங்குறதுக்கு 3 நாள் 4 நாள் லைன்ல நிற்கணும். ஒரு அம்மா தம் புருஷன் சாகும்போது ஆக்சிஜன் தேவைங்கிறதுக்காக அது வாயை வச்சு ஊதுது. அப்படி கொடூரமான ஒரு நிலைமை இல்லை அந்த நிலைமை. நான் என் கண்ணால பார்த்தேங்க. அப்படியே விழுந்து விழுந்து ஆட்கள் சாகிறத. அப்படி ஒரு நேரம். இப்போ எனக்கு இந்த கொரோனா 3வது நாள் அப்படியே அந்த சேச்சுரேஷன் இறங்கி போகும்போது மற்றவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் கொரோனா ரொம்ப டேஞ்சர், நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் யாருக்கு இந்த இனிப்பு வியாதி இருக்குதோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, அவங்கெல்லாம் தப்பிக்கிறது கஷ்டம். எனக்கு ஒரு 17 வருஷமா உடம்பெல்லாம் இனிப்பு தான். கசப்புணர்ச்சியே கிடையாது, நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. இனிப்பு எங்க தொட்டாலும் இனிப்பு. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இனிப்பா இருந்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கு பாருங்க. இனிப்பு, உடம்பெல்லாம் இனிப்பு தான் நமக்கு. இதுல அது கொரோனா வேற வந்துருச்சா. அப்புறம் சிலர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எங்க வீட்டில் என் மனைவியெல்லாம் முடிவு பண்ணிட்டா, அவ்வளோதான் ஆள் அவுட்டுங்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வேற கொடுத்துட்டாரு. என்ன ஆகுமோன்னு தெரியாது. 3வது நாள் அப்படி இந்த ஆக்சிஜன்லாம் இறங்கி போற நேரத்தில் நான் பைபிளை திறந்தேன்னா இந்த பகுதி என் கண்ணில் பட்டுச்சு. இங்க கண்ணில் என்ன பட்டது அப்படின்னா, இவன் 4 பேரும் உட்காந்து பேசுறான். நான் கொஞ்சம் காமனா உங்கள்கிட்ட பேசணும்னு தான் அப்படி பேசிட்டு இருக்கிறேன். பிரசங்க இலக்கியமா பேசாம கொஞ்சம் காமனா உங்கள்கிட்ட பேசணும்னு பேசிட்டு இருக்கிறேன். இவங்க 4 பேரும் பேசிட்டு இருக்கிறேன். என்ன பேசுறா? இங்க இருந்தாலும் பட்டணத்துக்குள்ள போனாலும் அங்க போவோம், உயிரோட இருந்தா பார்க்கலாம். நான் முடிவெடுத்தேன், வீட்டில் இருந்தாலும் சாவோம், ஹாஸ்பிட்டல்ல போனாலும் போய் தான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய எண்ணம் என்ன? நான் கொரோனா பாசிட்டிவ், இன்னொரு பாசிட்டிவ் ஆளை தொட்டா எனக்கு என்ன ஆக போகுது? கணக்கு ஒன்று தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சட்டையை தூக்கி போட்டேன், பேண்ட்டை மாட்டினேன். என் மனைவி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை. ஆனாலும் சொன்னேன், இல்லை நான் கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என்னுடைய அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த கார்டு இருந்ததுனால அந்த பேஷண்ட் இருக்கிற வார்டுக்கு போயிட்டேன். அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, கொரோனானா சோசியல் டிஸ்டன்ஸ். அங்கே தான் நான் பார்த்தேன், ஒரு பெட்டில் அந்யோன்யமாக சகோதரத்துவமாக ஒரே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு இன்பமும் நன்மையாக இருக்குதுன்ட்டு ஒரு பெட்டில் 4 பேஷண்ட் ஒன்றா படுத்து கிடக்குறான். அதில் வேற அவங்களுக்குள்ள 2 பேர் ஒருத்தன் அப்பப்போ செத்துட்டு வேற இருக்கிறான். இவன் அதை உட்காந்து பார்த்துட்டு அடுத்து எனக்கு எப்போ
சரி, டாக்டரை போய் பார்த்தா டாக்டர் பச்சை கலர்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஹெல்மெட் போட்டு, அந்த ஹெல்மெட்டுக்கு நடுவில் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி வேற மாதிரி போட்டு ஏலியன் வேற்று கிரகத்திலிருந்து வந்த மாதிரி வந்திருக்காரு. எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா, இவன் எல்லாரும் அந்த துணிக்குள்ள இருக்கிறது டாக்டர் நம்பினா பாத்தீங்களா? அவன் டாக்டரா இல்லையானே யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு நிலைமை. நான் போய் அங்க நின்று டாக்டர்கிட்ட கொரோனா சர்டிபிகேட்டை காமிச்சோன்னா அவருக்கு, ஏய் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னாரு. எப்படியோ வந்தாச்சு. அவர் சொன்னாரு, இங்க அட்மிஷன்லாம் ஆகிறதுக்கு இடம் இல்லை, நீ பாக்குறல்ல, இங்க பாரு இந்த ஆளு இன்னும் 5 நிமிஷத்துல செத்து போயிடுவான், இங்க இருந்தேன்னா உனக்கு ஏதாவது ஆகி போயிடும், கிளம்பு ஓடு 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 அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை சார், நான் கொரோனால இங்க அட்மிட் ஆகிறதுக்கு நான் வரல, இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. கவனிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் உடனே திரும்பி அந்த நர்ஸை பார்த்து சொன்னார், இந்த மனுஷன் he wants to die, சாகருக்கு வந்திருக்கிறான் அப்படின்னாரு. நம்ம என்னைக்கே இயேசுவுக்காக செத்தாச்சு, இனியா சாக போறோம்? என்ன ஆனாலும் பார்த்துடலாம். என்னுடைய வைராக்கியம் எல்லாம் என்ன தெரியுமா, நாம் செத்து பரலோகத்துக்கு போனா வெறும் கையா போய் நிற்க கூடாது. ஒரு 100கணக்கான ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி எனக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கணும். நிறைய பொக்கிஷத்தோட போய் சேர்ந்து நான் நிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆர்வம் தான், இந்த ஆவல் தான், இந்த விரக்தி தான், இந்த டெஸ்பரேஷன் தான் என்னை அங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குது. டாக்டர் ஒரு ஆளை கையை காமிச்சு 5 நிமிஷத்துல செத்து போயிடுவான்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவரும் பக்கத்தில் போய் உக்காந்தேன். அவர் உடம்புல தோளில் கையை போட்டேன். அவர் என்னை திருன்னு பார்க்குறாரு. பொண்டாட்டி தொடறதில்லை, பிள்ளைகள் தொடறதில்லை, டாக்டரும் தொடறதில்லை, இவன் யாரையா வந்து என்னை தோளில் கை போடுறான். என்னுடைய லாஜிக் என்னது, அவரும் பாசிட்டிவ் நானும் பாசிட்டிவ், 2 நண்பர்கள். அவனுக்கு அது தெரியவா போகுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு முதுகுல கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் தடவி, மற்றவெல்லாம் அவன் நினச்சிட்டான் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்திருக்கிறாருன்ட்டு, தட்டி கொடுத்து, நானா டாக்டர் தான் 5 நிமிஷத்தில் போயிடும்னு சொன்னார்ல, அந்த தைரியத்தில் மாஸ்கை நானே கழட்டி அவருக்கு இயேசுவின் ரத்தமாக மாற்றோன்னு தண்ணியை ஜோம் பண்ணி அவர் வாயில ஊற்றி, இயேசுவே தெய்வம்னு சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லு அப்படின்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதே ஆளு நல்லா இருக்கும்போது போய் இயேசுவே ரத்தம் ஜெயம், இயேசுவே தெய்வம்னு சொன்னா கம்பெடுத்து அடிக்க வருவான். இப்போ அவனுக்கு வேற வழியே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் சொல்லுவான். அவனை பாவ மன்னிப்பு ஜெபத்தை பண்ண வச்சு 20 நிமிஷம் சுவிசேஷம் சொல்லி, இயேசு ஒருத்தர் தாயா தெய்வம், நீ செத்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவ, பரலோகத்தில் போனா உனக்கு நித்திய காலம் உண்டு, இயேசுவை தவிர இன்னொரு தெய்வம் இல்லை, அவர் தான் தெய்வம், அவர் தான் வந்தாரு, அவர் தான் மரித்தாரு, அவர் தான் அடக்கம் பண்ணப்பட்டாரு, அவர் தான் மறுபடியும் உயிரோடு எழும்பினாரு, சீக்கிரம் வரப்போறாரு அப்படிங்கிற சத்தியத்தை சொல்லி முடிச்சு, ஹல்லேலூயா. 5 நிமிஷத்துல செத்து போறேன்னு சொன்னவன் 20 நிமிஷம் என்கிட்ட உட்காந்து சுவிசேஷம் கேட்டிருக்கிறான். 10 நிமிஷம் என்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ அவர் முடிஞ்சது, அவர் நல்லா இருக்கிற. நான் சொன்னேன், டாக்டர் சொன்ன 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, சாகலாம் மாட்டேன், பார்க்கலாம், மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைச்சால் பார்ப்போம். கார்டை கையில் கொடுத்து, வாய்ப்பு கிடைச்சா இங்கே உயிரோடு இருந்தால் வந்து எனக்கு கால் பண்ணி, இல்லாட்டினாக்கி பரலோகத்தில் சந்திப்போம். ஹல்லேலூயா சொல்லிட்டு அடுத்த ஆள் 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணேன். 12:30 மணிக்கு அந்த பக்கத்தில் அந்த ஒரு நர்ஸை கூப்பிட்டு, அம்மா என்னுடைய ஆக்சிஜனை கொஞ்சம் செக் பண்ணுவோம் அப்படின்னா, அதுவும் நம்மளை டாக்டர்னு தான் நினச்சிட்டு டாக்டர் சாப் அப்படின்னு நினச்சது. எனக்கு கேட்க சந்தோஷமாக இருந்தது, நம்மளையும் டாக்டர்னு கூப்பிடுறாங்கப்பா. படிக்காமலே அன்னைக்கு டாக்டர் ஆகிட்டேன். அந்த அம்மா செக் பண்ணி பார்த்துட்டு, சார் உங்களுக்கு நார்மலாக இருக்குது, 92 இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், ஓகே, இதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு கொரோனாவை கொடுத்துங்க வர வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒருத்தருக்கா ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். என் மனைவி என்னை பார்த்து அதுக்கு ஒரு சந்தோஷம், என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம். உண்மையிலே சந்தோஷப்பட்டாங்களோ இல்லை திருப்பி வந்துட்டான்டா சாமி அப்படின்னு நினைச்சாங்களோ தெரியாது, அது எனக்கு தெரியாது. சந்தோஷம். இப்ப தூங்கி முழிச்சா அடுத்த நாள் காலையில என்ன தோணுச்சு, ஐயோ இனி. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இந்த கொரோனா சர்டிபிகேட் மொத்தம் 21 நாள் வேலிடு, மொத்தம் 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப நான் இன்னும் 19 நாள் போக முடியும்.
எல்லா நாளும் காலையில் பேண்ட் ஷர்ட்டை தூக்கி போட்டு டாக்டர் மாதிரி கிளம்பி 19 நாள் அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸுக்கு ஒவ்வொரு நாளும் போய் இயேசு தான் தெய்வம், அவரை தவிர இன்னொரு தெய்வம் இல்லை, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர் என் ராஜாதி ராஜா அப்படிங்கிறத சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். இதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை அதில் சிலர் இறந்து போயிருக்கலாம். ஏன்னா எல்லார் முகமும் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களே எல்லாம் மாஸ்க் அது இதெல்லாம் போட்டு தானே இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க மரித்திருப்பார்களே, ஆனால் நான் பரலோகத்துக்கு போகும்போது அவர்களை சந்திப்பேன். ஒருவேளை அவர்கள் மரித்து பரலோகத்துக்கு போயிருப்பார்களே, ஆனால் சாலமன் கிங்ஸ் அக்கவுண்ட்ல பொக்கிஷம் ஏறி போயிருக்குது. ஹல்லேலூயா. சாலமன் கிங்ஸ் அக்கவுண்ட்ல நிறைய பொக்கிஷங்கிறத ட்ரெஷர்னு சொல்லலாம், இல்லாட்டினா இப்படி சொல்லலாம், என் அக்கவுண்ட்ல நிறைய பணம் மாதிரி ஏறி போயிருக்குது. இப்போ ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய ஆத்துமாக்கள் சுவிசேஷம் சொல்லப்பட்டு அவர்களுக்காக உழைச்சி மரித்தவர்கள் எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என் பையன் அனுப்பி வச்சிருக்கிறேன், எங்க அப்பாவை அனுப்பி வச்சிருக்கிறேன், எல்லாம் அங்க இருக்கிறாங்க. என் பேர்ல பொக்கிஷம் ஏறி போயிருக்குது. இதுல ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, அது முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒருத்தர் போன் பண்ணாரு. சார் என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னாரு. எனக்கு தெரியலீங்களா அப்படின்னு. சார் நான் தான் கொரோனால இருந்தேன், என்னை டாக்டர் செத்து போயிடுவாருன்னு சொன்னாங்க, நீங்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணீங்க, நான் சுகமாயிட்டேன், நல்லா இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு கேட்க ஒரே சந்தோஷம். அப்படிங்களா? அவர் சொன்னாரு, அடுத்து என் மனைவி கொரோனா வந்த அன்னைக்கு என்னை தனி ரூம்ல தள்ளிட்டாங்க. என் பிள்ளைங்க என்னை வந்து எட்டி பார்க்கல, இந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி உள்ள தள்ளி விடுவாங்க. நான் உள்ள சாப்பிட்டு தனியா இருந்தேன். 4வது நாள் சீரியஸ் ஆயிட்டேன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்களே அனுப்பிச்சு விட்டாங்க. நான் சாக போறேன்னு டாக்டர் சொன்னப்ப என் மனைவி பிள்ளைகள் முகத்தை பார்க்க ஆசையா இருந்துச்சு, ஆனா யாருமே வரல. சொல்லிட்டு சொன்னாரு, யாரையா நீங்க? அவ்வளவு தைரியமா என் பக்கத்துல, டாக்டர் கூட என்ன தொடரல, வந்தீங்க என் பக்கத்தில் உட்காந்தீங்க, ஒரு தெய்வத்தை பற்றி சொன்னீங்க, அந்த இயேசுவை நம்புன்னு சொன்னீங்க, அவரை நம்புனேன், எனக்கு சுகம் கொடுத்து பரிபூர்ணமாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே முதல் காரியம் என்ன தெரியுமா செஞ்சேன்? எங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருந்துச்சு, அங்கே நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு, நிறைய அங்கங்கே கொஞ்சம் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் அள்ளி மூட்டை கட்டி கொண்டு போய் ஆற்றுல எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அது சொல்லிட்டு சொன்னார், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே தேவையில்லையா, நீங்கள் இந்த ராஜாதி ராஜா இயேசு ஆராதிச்சா அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சவர் தான் நினச்சேன். ஐயோ ஏதோ கேட்டால் தர்றேன்னார, கேட்காம விட்டமே அப்படின்னு திருப்பி ஃபோன் அடித்து கேட்டேன், உங்களுக்கு எந்த ஊர் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு. அவர் ஒரு ஊர் பேரை சொன்னார். அந்த ஊர் பேரே ரொம்ப மோசம், டெல்லிக்குள்ளே. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே, டீட்டெயிலாக போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ அவர் சொன்னார், அந்த ஊர், ஐயா அந்த ஊரான்னு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கேட்டேன், உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்னு? 4 ரூம் இருக்குது அப்படின்னாரு. 4 ரூம் இருக்குதா? அந்த ஃப்ரெண்ட் ரூமை எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னேன். எதுக்கு அப்படின்னு கேட்டார். ப்ரேயர் நடத்தத்தான் அப்படின்னேன். தாராளமாக எடுத்துக்கங்க, வீட்டை வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்கள் ஊரில் கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணுவாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்தால் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நாங்கள் வேறு பெந்தேகோஸ்தே கூட்டத்தை சேர்ந்தவங்க, வந்து சைலண்டாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டும் போக மாட்டோம், கை தட்டி நல்ல பாட்டு பாடி அந்நிய பாஷையில் நிறைஞ்சு நான் இங்கே தாண்டா இருக்கேன் வாடா வாடான்னு கூப்பிடுவோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா இல்லையா? செய்வோமா செய்ய மாட்டோமா? அது நம்ம டிஎன்ஏ, நம்ம ரத்தத்தில் ஊர்னது, அதை மாற்றவே முடியாது. இதை நான் சொன்ன உடனே அவர் சொன்னார், யார் வர்றது, இந்த ஊருக்கு தலைவனே நான் தான் அப்படின்னாரு. எங்கய்யா இருந்த ஒன்னத்தாயா தேடி வந்தேன் நான். அருமையானவர்களே, இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி 100கணக்கான ஃபோன் நம்பர், ஃபோன் கால்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கொரோனா நாட்களில் ஒரு 40 பேரை தனியாக பிரித்தெடுத்து ட்ரைனிங் கொடுத்து இந்த ஆத்துமாக்களெல்லாம் இணைச்சி கொரோனா முடிகிறதுக்கு முன்னாடியே 40 சபைகளை நாங்கள் வீட்டு சபைகளை ஸ்தாபித்தோம். நான் பரலோகத்தில் பணக்காரன், ராமன் சொல்லக்கூடாதா? நான் பரலோகத்தில் பணக்காரன்.
எனக்கு ஒரு டெஸ்பரேட் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஆவல் இருந்துச்சு, எனக்கு ஒரு விரக்தி இருந்துச்சு. நான் செத்தாலும் சாகிறேன்னு எஸ்தர் சொன்னா பாருங்க, அது மாதிரி இந்த 4 பேர் சொல்றான் பாருங்க, இங்க இருந்தாலும் சாவோம் அங்க இருந்தாலும் சாவோம். நான் டிசைட் பண்ணேன், எங்க இருந்தாலும் சாகத்தானையா போறோம், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு இயேசுவை சொல்லிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு போனேன். கர்த்தர் இன்றைக்கும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நான் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு பெரிய பொக்கிஷம் காத்திருக்கிறது. நீங்க போனா, நீங்க போகும்போது, தம்பி தங்கச்சி, சகோதரனை சகோதரி, அம்மா அப்பா, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது தெரியுமா உங்களுக்கு, நம்முடைய நாட்டில் 1158 பேர் ஒரு நாளைக்கு மரிக்கிறார்களாம். அதுல 3 பேருக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குதான், இயேசுவை தெரியுமா, ரட்சிக்கப்பட்டவங்களாம். மீதி இருக்கிற 1155 பேர் நரகத்தை நோக்கி போகிறார்கள். பரலோக வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை எத்தனை பேர் தெரிந்திருக்கிறீங்க? இந்த வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஆத்மா மனம் திரும்புகிறது நிமித்தம் என்ன ஆயிருக்கும் பரலோகத்தில்? சரி, அப்படியே அதை ஆப்போசிட்டா திருப்பி பார்ப்போம். அப்போ ஒரு பாவி நரகத்துக்கு போகும்போது பரலோகத்தில் சைலண்ட் ஆயிடும்ல, அமைதி ஆயிடும்ல. இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? நான் சொன்னேன் இப்பதான் 1358 பேர்ல 3 பேர் தான் பரலோகத்துக்கு போறோம், மீதி எல்லாம் எங்க போறோம்? அப்ப இப்படி யோசித்துக்குவோம். ஒவ்வொரு முறையும் 1 2 இப்படி ஒரு 2 ஸ்டெப் அல்லது 3 ஸ்டெப் பண்ணும்போது பரலோகத்தில் ஒரே ஆரவாரம். ஆனா அதே நேரத்தில் 1155 முறை என் தேவன் என் இயேசு உட்கார்ந்து துக்கப்படுகிறார். ஐயோ, இவர்களுக்காகவும் நான் மரித்தேனே, இவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தினேனே, இவர்களுக்காக யார் சுவிசேஷத்தை சொல்லுவது, யார் போவது, இவர்களுக்காக இயேசுவை குறித்து சொல்லுகிறது யார்? இந்த அனுப்பானடி சபையில் இருக்கிற எத்தனை பேர் சுவிசேஷத்தை பிரகடனம் செய்ய போகிறார்கள் என்கிற ஆவல் இயேசுவுக்கு இருக்கிறது. ஏதாவது செய்வீங்களா? ஏதாவது செய்வீங்களா? உங்களுக்குள்ள என்னது டெஸ்பரேட்டா இருக்குது? Desperate will lead you to take risk. If you take risk, you will find treasure. ஒரு ஆவல், ஒரு வாஞ்ச, ஒரு ஏக்கம். என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னாரு, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்ல இன்னொரு மிஷனரி தேவையா? உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பரலோகத்தை குறித்து சொல்ல இன்னொருவன் தேவையா? ஏன் நீங்கள் போதாது? இன்னொரு மனிதன் இப்படி சொல்லுகிறார், ஏன் நீங்கள் சுயநலவாதியா இருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் சுயநலவாதியா இருக்கிறீர்கள்? நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதுமா? நான் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதுமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் என்றைக்கு நமக்குள் வரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஏக்கம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த அந்த வாஞ்சை எத்தனை பேருக்குள்ள? கர்த்தருடைய ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு வாழ்வு, அது உமக்காக. எத்தனை பேர் பாடலாம்? எழுந்து நின்று பாடலாமா? என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? கேட்ட செய்தியின்படி எத்தனை பேர், ஐயோ நானும் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். நம்முடைய தேசத்தின் நிலைமையை பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நம்முடைய தேசத்தின் நிலைமையை பாருங்கள். வேதத்தில் ஏசப்பா சீனு அருவருக்கிற ஒரு காரியம் தெரியுமா? விக்கிரக ஆராதனை. உலகத்திலேயே எங்கும் இல்லாத அளவு அதிகம் இருக்கிற தேசம் எது? நம்ம தேசம். இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, அந்த நாடுகளை காட்டிலும் அதிக இஸ்லாமியர்கள் இருக்கிறது நம்முடைய தேசம். பல மதங்கள் தோன்றினது நம்முடைய தேசம். புத்த மதம், ஜைன மதம், இன்னும் எத்தனையோ மதங்கள், எத்தனை கல்ட்ஸ், எத்தனை எத்தனை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. நிர்வாண சாமி,
எது எடுத்தாலும் தெய்வமா வச்சிருக்கிறான் நம்ம மக்கள். பாவம். நான் வட இந்தியாவில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. எனக்கு பார்க்க சங்கடமா இருந்துச்சு. அதை பார்த்தா நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும், ஆனால் நான் சிரிக்கலை, எனக்கு வேதனையா இருந்துச்சு. ஒருத்தர் அப்படி நிப்பாட்டி AK-47 வச்சு அவருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கானுங்க. AK-47 தெய்வமா மாத்தி வச்சிருக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. இன்னொரு இடத்துக்கு போனா கோட்டரை வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். கோட்டருக்கு பூஜை பண்ற தேசம். இது சொன்னா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஆனா தெரியுமா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சாகிறார்களே. ஒரு வாழ்வு அது உமக்காக. சேர்ந்து சொல்லுங்க. ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. ஒரு கையை இருதயத்தில் வச்சு ஒரு கையை வானத்துக்கு உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, அழிந்து போகும் ஆத்துமாக்கள் சேர்த்திட வேண்டும். I'm sorry, I don't know, I forgot the song. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். ஆத்தும பாரத்தினால் நிறைந்திட வேண்டும். ஆத்தும பாரத்தினால் நிறைந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. திரும்ப சொல்லுங்க. அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். ஆத்தும பாரத்தினால் நனைந்திட வேண்டும். அப்பா அப்பா, அழிந்து போகிற ஆத்துமாவை நினைக்கிறோம்ப்பா. டாடி, அழிந்து போற ஆத்துமாவை நாங்க நினைக்கிறோம்ப்பா. இந்த ஒரு வாழ்க்கையில எவ்வளவு பொக்கிஷத்தை நான் சேர்க்க முடியுமோ சேர்த்துடணும். அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரு. உம் ஏக்கமெல்லாம் கிருபையை தாரு. இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம தேவையோட ஆண்டவர்கிட்ட வரும்போது
ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையின் சவால், பிரச்சனைகள், பாடுகள், பொருளாதார தேவை, வேலை வேணும், என்ன பல காரியங்களோட அவர் சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், என் மகனே, என் மகளே, எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்குது. நீ எனக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வாயா? என்னுடைய சார்பா நீ உன் கால்களை தருவியா? உன் கைகளை தருவியா? உன் வாயை தருவியா? ஆத்துமாக்களை தேடி செல்வாயா என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் அவருடைய தேவையை சொல்றார். அவருடைய தேவையை நாம சந்திக்க முன் வரும்போது உங்க தேவை சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு நம்ம தேவை தான் பெருசா நிற்கிது. சில நேரம் அவர்கிட்ட வழக்காடுறோம், எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அப்புறம் நீங்க சொல்றதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறோம். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா அப்படியே மறந்து போயிடுறீங்க, அப்படியே மறந்து போயிடுறீங்க. நான் தான் பார்க்குறேன், வேலை வேணும்னு வர்றாங்க, பற்பல தேவைகள் சந்திக்கப்படணும்னு வர்றாங்க, சந்திக்கப்பட்டு நல்ல சுக வாழ்வு வந்த உடனே ஆண்டவரை தேடுறதையும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதே பெரிய சேவையா மாறிடுது. அதுவே கடவுளுக்கு செய்கிற வாழ்க்கையின் மிகப்பெரிய தொண்டாக மாறி விடுகிறது. முடியலை பாஸ்டர், ஊழியத்துக்கு வரணும்னு ஆர்வம் இருக்கு, சுவிசேஷம் சொல்லணும்னு ஆர்வம் இருக்கு, முடியல, நேரமே இல்லை, நேரமே இல்லை, ரொம்ப பிஸி ஆயிட்டேன், ரொம்ப பிஸி ஆயிட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய இருதயத்தில் உள்ள ஒரு துடிப்பு, ஆமென், யார் என் காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன்? நம்ம சபையா சேர்ந்து ஊழியங்களை செய்யறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். தனியா போய் ஒண்டியா போய் நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 4 குஷ்டரோகிகள் என்ன நம்பிக்கை இழந்த சூழ்நிலை இல்லை. அந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை? நம்பிக்கை இழந்த சூழ்நிலை. இங்க இருந்தாலும் சாவு, எதிரிகள்கிட்ட போனாலும் சாவு, ஊருக்குள்ள போனாலும் சாவு, நோ ஹோப். நம்பிக்கை இழந்த சூழ்நிலை, அதுதான் டெஸ்பரேஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் முடிவு பண்றான், எதிரி பாளையத்தில் போனா அங்க சாப்பாடாவது என்ன செய்யுது இருக்கு, ஒருவேளை அவன் இறக்கம் வச்சான்னா நம்ம போய் பழச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். பாருங்க, அந்த தேசத்துக்கே ஒரு எழுப்புதலாய் அது ஆண்டவர் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தள்ளணும்னு நினைக்காதீங்க, தள்ளி தான் நம்மளை செய்ய வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, நான் நன்றா இருக்கும் போதே நான் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஆத்துமாக்களை தேடி செல்வேன் ஆண்டவரே, சபையை கட்டுறதுக்கு பிரயாசப்படுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து செயல்படும் போது கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்துவாருங்க. கைகளை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை சொன்னார். அதில் அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மகன் பிறக்கும்போது 95% மூளை செத்து பிறந்தான். மகன் 95% வந்து மூளை கெட்டு போச்சு. பிரசவத்தில் உள்ள பிரச்சனை, பணம் இல்லை செலவழிக்கிறதுக்கு, பிரசவம் தள்ளி போனதுனால வேற வயிற்றுக்குள்ள குழப்பமாகி அப்படி பிறந்த பிள்ளை அப்படியே சரீர வளர்ச்சி ஒரு மாதிரி கோணல் மானலா ஒரு வளர்ச்சி, பேச்சு கிடையாது, ஒன்றும் கிடையாது. 13 வருஷம் உட்கார வச்ச இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் தூக்கி குழந்தைய போல வச்சு எல்லாத்தையும் பார்க்கணும். 13 வருஷம் வரைக்கும் அப்படி பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளை 13வது வயசுல 13 வருஷத்து அப்படியே அந்த பிள்ளைய பேணி பாதுகாத்து அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறான். அந்த சாட்சியை அவர் அனுபவங்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த டெஸ்பரேஷன்,
அதுதான் நான் சொல்ல வர்றேன். நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை, அதுக்காக அதை கனெக்ட் பண்ணுறேன். அந்த சூழ்நிலையில் அவரையும் அவர் மனைவியையும் நடத்தினது என்னன்னு சொன்னால், அந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலை நடத்தினது ஆண்டவருக்காக உயிரை கொடுத்து என்ன செய்வோம், வேலை செய்வோம். பல தடவை அந்த டெல்லியில் அடி வாங்கியிருக்கிறார், வாங்கியிருக்கிறார். உடம்பெல்லாம் காயப்பட்டு சுவிசேஷத்தை சொல்ல போன இடத்துல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று உயிர் பிழைச்சு வந்திருக்கிறார். அப்படியெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலை அவரை எப்படி ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தியது. ஆமென். நம்ம அதுக்காக ஆண்டவரை எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரணும்னா இருக்கணும், ஆண்டவர் சித்தமானா வரட்டும். பட் ஆண்டவர் நமக்கெல்லாம் அதை அனுமதிக்கலை. நம்ம தாங்கிக்கிடுவோன்னு சொல்லி, தாங்கிக்கிட மாட்டோம்னு சொல்லி ஆண்டவர் அனுமதிக்கலையா இருக்கும். நம்முடைய லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் இருக்கிற நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் எதற்கு நடத்தட்டும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறதுக்கு நடத்தட்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முன்னால் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கின போது அதில் ஒரு பாஸ்டர் குடும்பமாக பிரயாணம் பண்ணார். அவர் பேர் ஜான் ஹார்ப்பர். அவருக்கு லைஃப் போட் கிடைச்சிச்சு. எல்லாருக்கும் கிடைக்கல. இந்த கப்பல் மூழ்காதுன்னு நினைச்சிருந்தாங்க பாருங்க. லைஃப் போட் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உயிர் காக்கும் படகுகள் வைக்கல அதில். இவருக்கு கிடைச்சது. ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டார், வேண்டான்னு சொல்லிட்டார். ஏன்னா கிடைக்காதவங்க, பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்களுக்கு தான் அந்த லைஃப் போட்டை கொடுத்தாங்க. பெண்கள் குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இருந்தவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக அனுப்புனாங்க. இவர் தனக்கு கிடைச்சதையும் விட்டுட்டு உயிருக்கு போராடி மூழ்கி மிதந்து கொண்டிருந்தவங்கள்ட்ட இவர் போய் உரை பனி, அட்லாண்டிக் சமுத்திரத்தில் உறைஞ்சே செத்து போவோம், ரத்தம் உறைஞ்சு செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பனி. ஏன்னா அந்த பனி பாறையில் தான் மோதி விபத்துக்குள்ளாச்சு. இவர் அதுக்குள்ள நீந்தி போய் வெளியே தெரிஞ்சது 56 பேருக்கு உயிரோட வந்தவங்க. அவர் சுவிசேஷம் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு உயிர் பிழைத்து வந்து, அந்த முடிவில் எனக்கு அந்த ஜான் ஹார்ப்பர் அதில் ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னார், அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன்னு வந்து சாட்சி சொன்னவங்க 56 பேர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 56 பேர். நான் இப்போ இந்த டைட்டானிக் கப்பல் செய்த இடம் அந்த அயர்லாந்து தேசத்தில் இருக்குது. பெல்ஃபாஸ்ட் என்கிற இடத்துல தான் அந்த கப்பலை கட்டினாங்க. அங்கே டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு மிகப்பெரிய எக்ஸிபிஷன் பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. அது கட்டின அந்த இடத்துல கட்டி வச்சுருக்கிறாங்க. அங்கே அதில் செத்து போனவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு பெரிய வாலில் எழுதி போட்டிருக்கு. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எழுதி போட்டிருக்குது. அதில் இவர் பேரை தேடின ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் எழுதி போட்டிருக்கிறாங்க. நம்ம இதை படிச்சிருக்கிறோம். உண்மையிலே இவர் இதில் பயணம் பண்ணாரா இந்த பாஸ்டர் அப்படின்னு பார்த்தா அதில் ரெவரண்ட் ஜான் ஹார்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயர் போட்டிருக்கு. அதில் பலியானவர்கள் லிஸ்ட்டில் அவர் பெயர் வருது. அவருடைய குடும்பத்தாரெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. உயிர் பிழைத்தவர்களுடைய லிஸ்ட்டு தனியாக போட்டிருக்கு. அதில் பார்த்தா அவருடைய மனைவி பெயர், பிள்ளைகள் பெயர் இதெல்லாம் போட்டிருக்கு. அவங்களாம் பிழைச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் தன்னை அர்ப்பணித்து அந்த சூழ்நிலையெல்லாம் ஆத்துமாக்களை பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன். உமக்காக ஆண்டவரே நான் வாழணும், பிழைக்கணும், சுவிசேஷத்தை ஆண்டவரே 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு நான் சொல்லணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்ப்பா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் இதய துடிப்பை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே, உங்கள் இதய துடிப்பை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே. ரீபாலா ராகாராபா ஷபாலா ஈ மஹம்பாலா துராபாரா ஹதீகபாலா பரபா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் இதய துடிப்பை நிறைவேற்றுறதுக்கு பயன்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி சென்று சுவிசேஷம் சொல்ல ஆண்டவரே, ஆத்துமாக்கள் உமக்கு என்று ஆதாயம் செய்ய பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய இதய துடிப்பை நிறைவேற்றுகிறதற்கு உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களே ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்க போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவர்களுக்கு
ஆண்டவரே, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலும் என்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைங்க வந்தாங்களோ அந்த தேவைகளை சந்தித்து அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென். வேண்டிய ஆலோசனைகளை நீங்க கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்கி அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா, பொருளாதார தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திக்கப்படுகிற ஒரு அற்புதம் செய்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். இன்றைக்கு வசனத்தை கொண்டு வந்த சாலமோன் கிங்ஸையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே, அந்த டெல்லியில் இருக்கிற சபையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர் கொடுத்திருக்கிற எல்லா ஊழிய பொறுப்புகளிலும் உம்முடைய நாம மகிமைக்காய் எடுத்து பயன்படுத்துவீராக. பாதுகாப்பையும் அவர் வாழ்வின் எல்லையெங்கும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே நீர் தந்தருளும் ஆண்டவரே. ஆமென். அவருடைய ஊழியத்தை ஜெபத்தாலும் பொருளாலும் எல்லாம் தாங்குகிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா கனம் துதி மகிமை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.